நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். தென்காசி மாவட்டம் நெற்கட்டான் செவல்ல மாரிச்சாமி வேல்மயில் தம்பதியுடைய 4 வயது குழந்தை பக்கத்தில் கூடிய புளியங்குடி சிந்தாமணியில் இருக்கக்கூடிய கண்ணா பப்ளிக் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு தனியார் பள்ளியில் யூகேஜி படிச்சுட்டு இருக்கு. நேற்று மாலையில் ஒரு 3:30 மணி 4 மணி வாக்கில் எப்போதும் பள்ளிக்கூடத்துடைய வாகனத்தான் பிள்ளை குழந்தைக்கு ஸ்கூலுக்கு போகும். பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வண்டி வந்திருக்கு. ஆசையாக வேல்மயில் வந்து அந்த குழந்தையை வாகனத்திலேருந்து அழைப்பதற்காக போயிருக்காங்க. அந்த குழந்தையோட பேக்கு மட்டும்தான், பள்ளிக்கூடத்து பை மட்டும்தான் கார் வண்டியில் இருக்குது. அப்போது என்ன குழந்தை எங்கன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய மற்ற மாணவிகள்கிட்ட கேட்டிருக்காங்க. அப்போது அந்த பிள்ளைங்க சொன்ன செய்தியை கேட்டு அதிர்ச்சியில் அடைஞ்சிருக்காங்க வேல்மயில். உங்கள் குழந்தை பள்ளிக்கூடத்தில் ஒரு வாகனம் மோதி இறந்து போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பள்ளிக்கூடத்தினுடைய வாகனத்தில் பேக் மட்டும் போது குழந்தை இறந்து போன செய்தி அவங்க பெற்றோருக்கு போகலை. பதறி துடிச்சுக்கிட்டு உற்றார் உறவினர்கள்லாம் பள்ளிக்கூடத்தை நோக்கி விரைகிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரித்து பார்த்தா நேற்று மாலை சரியாக 3:30 மணி 10ஆம் வகுப்பு தேர்வு நடந்துகிட்டு இருக்கு. பள்ளிக்கூடம் விட்டுறாங்க. யூகேஜி படிக்கிற பிள்ளை 3:30 மணிக்கு அந்த பள்ளிக்கூடத்துடைய கண்ணா பப்ளிக் ஸ்கூலுடைய வாகனத்தில் ஏறிடுது. வாகனத்தில் ஏறின பிறகு டிரைவர் வர்றதுக்கு தாமதமாயிருக்கு. உடனே ரெஸ்ட் ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரெஸ்ட் ரூம் போயிருக்கு. குழந்தை பக்கத்தில் அந்த வாகனத்துலேருந்து ஒரு 50 மீட்டரில் இருக்குது. போயிட்டு அந்த குழந்தை வருது. அந்த நேரம் அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ள வேகமாக ஒரு பள்ளிக்கூட வளாகத்துக்குள்ளே வேகமாக ஒரு கார் வந்திருக்கு. வந்த காரு இந்த குழந்தைய அடித்து குழந்தை பறந்து போய் கீழே விழுந்த குழந்தை உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்திருக்கு. உடனடியாக பக்கத்தில் இதே மருத்துவமனை, இதே பள்ளிக்கூடத்தினுடைய மருத்துவமனை, இந்த பையன் பள்ளிக்கூடத்தை நடத்துகிற அவங்க அப்பா டாக்டர் கண்ணா ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காரு பள்ளிக்கூடத்து வளாகத்துக்கு பக்கத்தில். அந்த மருத்துவமனை போய் சேர்த்துருக்காங்க. சேர்த்த உடனே அந்த குழந்தை இறந்துருச்சு. உடனடியாக பெற்றோருக்கு இன்ஃபார்ம் பண்ணலை. வாகனம் நெற்கட்டாஞ்செவல் புளியங்கோடியிலிருந்து நெற்கட்டவானிக்கு செவலுக்கு போய் பேகை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தான் பெற்றோர்கள் பதறி தூச்சி வந்ததுக்கப்புறம் தான் இப்படி சம்பவம் நடந்து தெரிஞ்சிருக்கு. என்னடான்னு பார்த்தா இந்த பள்ளிக்கூடத்தினுடைய தாளாளர் அவரை பார்ப்பதற்காக அவர் நண்பர் முள்ளிக்கூடத்தை சார்ந்த இந்த பள்ளிக்கூடத்து உரிமையாளர் முள்ளிக்கூடத்தை சார்ந்தவர், முள்ளிக்கூடத்தை சார்ந்த ராம்காந்த் அப்படிங்கிற ஒரு பொறுக்கி பெயர், ஒரு குடிகார நாய் குடிச்சு புட்டு வண்டியை ஓட்டியதாக சொல்லப்படுகிறது. குடிச்சிட்டு, அதாவது அந்த வண்டியை விட்டு அவன் இறங்கி அவனால் நிற்கக்கூட முடியாத அளவுக்கு இருந்திருக்கிறான். இந்த தாளாளரை பார்ப்பதற்காக அடிக்கடி இந்த பள்ளிக்கூடத்துக்கு வருவானா. அப்போ இந்த பள்ளிக்கூட தாளாளர் எங்கே இருக்கும்போது அவருடைய குழந்தைகளை கூட்டிட்டு அவர் தென்காசி போயிட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அவன் அது தெரியாமல் அவரை பார்ப்பதற்காக இந்த உள்ளே வந்தானா. பள்ளிக்கூடத்துக்குள்ளே குழந்தைங்க, ஆயிரக்கணக்கான குழந்தைகள் படிக்கிற பள்ளிக்கூடத்துக்குள்ள குடிச்சு புட்டு ஒருத்தன் வாகனம் ஓட்டுற அளவுக்கு பள்ளிக்கூடத்தில் செக்யூரிட்டி பிடிங்கிட்டு இருந்தீங்களாடா? என்ன இருந்தீங்க? ஒரு பள்ளிக்கூடத்துக்கு, தனியார் பள்ளிக்குள்ள, இப்போ நான் என் பிள்ளை ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்குது, அந்த வளாகம் தாண்டி வண்டி போக முடியாது. யார் விட்டு வண்டியாக போக முடியுமா? பள்ளி தாளாளருடைய வண்டி உள்ளே போகலாம், பள்ளிக்கூடத்துடைய வேன் பஸ்ஸு உள்ளே போகலாம், பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுடைய வாகனம் கூட போக முடியாது. வெளியே தான் நிப்பாட்டணும், இல்லை பார்க்கிங்கில் போடணும். பள்ளிக்கூடத்துக்கு உள்ள ஒரு குழந்தை ரோட்டில் விளையாடுச்சிங்க, சாலையில் விளையாடும் போது தெரியாமல் ஒரு வாகனம் மோதிருச்சு, விபத்து. மனசு கூட கொஞ்சம் ஆறிடும். அதுவும் குழந்தை 4 வயது குழந்தைங்க, 4 வயசு குழந்தை. 8 வருஷம் கழிச்சு மாரிச்சாமிக்கும் வேல்மயிலுக்கும் பிறந்த குழந்தை. 8 வருஷம் காத்திருப்புக்கு பிறகு பிறந்த குழந்தை. வெளியே விளையாடிச்சு, ஒரு பஸ்ஸில் விழுந்துருச்சு, பிள்ளை தவறி விழுந்துருச்சுன்னா கூட மனசு ஆறிடும். சரி, ஒரு விபத்துன்னு. பள்ளிக்கூடத்துக்குள்ள பாதுகாப்பாக இருப்பாங்கன்னு நம்பி அனுப்பின இடத்துல போதையை போட்டு ஒரு நாய் வண்டியை வச்சு அடிக்கிறான்னா நீங்களாம் என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க? என்ன பள்ளிக்கூடம் நடத்துறீங்க? ஒரு கேட்டு ஓப்பன் ஆகுதுன்னா யாருக்கு ஓப்பன் ஆகும்? அப்போ அவன் அந்த ஓனருக்கு தெரிஞ்சவனா இருக்கணும், இல்லை ஓனர் வண்டியாக இருக்கணும். 2 தவிர யாரும் இருக்காது. காவல்துறை தரப்பில் சொல்கிறாங்க அது அந்த உரிமையாளருடைய நண்பர், அவர் பார்க்க வந்தார். உரிமையாளர் நண்பர் பார்க்க வந்தாரா, இல்லை உரிமையாளரே வந்தாரா? போதையிலிருந்து நண்பரா இல்லை ஓனரா அப்படிங்கிற கேள்வி போது பறக்கலையா? இப்போ அந்த உரிமையாளர் நண்பருங்கிற பேர் ராம்காந்த் மேலே வழக்கு போட்டு அவனையும் அவன் நண்பரையும் காவல்துறை கைது பண்ணி 304 போட்டு வழக்கு பதிவு பண்ணி சிறைப்படுத்திட்டாங்க, வழக்கு கொண்டு போயிட்டாங்க. இன்னைக்கு நேற்று மாலையிலிருந்து ஆர்ப்பாட்டம், எந்த ஸ்டெப் எடுக்கலை. இன்னைக்கு காலையிலிருந்து ஆர்ப்பாட்டம், பொதுமக்கள், உறவினர்கள், சொந்தக்காரங்க
நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து போராடி, நாம் தமிழர் கட்சியிலும் அங்கே இறங்கி போராடி, அதே போல சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு பல்வேறு அழுத்தங்களை கொடுத்த பிறகு காவல்துறை வழக்கு பதிவு செய்யுது. ஆனா எப்படி அந்த கேட்டு திறந்துச்சு? கேட்டை திறந்து விட்டவன் எவன்? சாலையில் இது நடக்கல, பள்ளிக்கூட வளாகத்துக்கு உள்ள நடந்திருக்கு. உண்மையிலே குழந்தை கார்ல அடிபட்டுச்சா, இறந்துச்சா, இல்ல வேற எதுவும் நடந்துச்சா? அப்படி பல்வேறு கேள்விகள் இருக்கு. சிசிடிவி ஃபுட்டேஜ்கள் எல்லாம் வெளியே வந்தால் தான் தெரிய வரும். அவன் சொல்றதான் செய்தி. வாகனம் வந்துச்சு, பிள்ளைய மோதிச்சு, பிள்ளை இறந்துச்சுன்னு. பேகு பஸ்ஸில் இருக்கு. பஸ்ஸில் இருந்து இந்த பேக் உண்மையில் ரெஸ்ட் ரூம் தான் போச்சா, இல்லை என்ன நடந்துச்சு? இப்படி பல்வேறு கேள்விகளை இந்த மரணம் உருவாக்கிக்குது. ஒரு அடிப்படை பாதுகாப்பு, ஒரு குழந்தையினுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே சர்வசாதாரணமாக ஒரு குழந்தை இறந்து போதுன்னா இந்த ஸ்கூல் எல்லாம் எதற்கு இருக்கு? இது இழுத்து மூடப்படணுமா, மூடப்படக்கூடாதா? சரி வா இவன் தனி ஒரு கவர்மெண்ட்டும் இந்த காவல்துறையும் பாதுகாப்பு கொடுத்து பரீட்சையை மாத்தி பெத்தவங்களை இழந்திருக்கும் போது பரீட்சை எழுதிட்டு வந்து தான் கொல்லி வச்சு. ஆனா இவனுக்கு பாருங்க எவ்வளவு ஒரு முன்னுரிமை கொடுக்காங்கன்னு. பள்ளிக்கூடத்துல பப்ளிக் பரீட்சை ஆண்டவனே நினைச்சாலும் மாத்தி வைக்க முடியாது, தனி ஒருவனுக்கு மாத்தி வச்சிருக்காங்க. அப்ப எவ்வளவு தொலை போகுதுன்னு பாருங்க ஒரு கவர்மெண்ட். அரசு பள்ளியில் தரம் இல்லை, அரசு பள்ளியில் பாதுகாப்பு இல்லை, அரசு பள்ளியில் கழிவறை சரியில்லை, அரசு பள்ளியுடைய கல்வி திட்டம் சரியில்லை என்ற மனக்குமுறல்ல வேற வழி இல்லாம தனியாருக்கு போறாங்க. லட்சமா யூகேஜிக்கு ஃபீஸ் எவ்வளவு? 50,000 60,000. உழைக்கிற மக்கள், பாமர மக்கள், வறிய மக்கள், நடுத்தர மக்கள் தங்களுடைய உழைப்புல பாதிய, தங்கள் வருமானத்துல பாதிய இந்த தனியார் பள்ளியுடைய பள்ளி கட்டணத்துக்கு கட்டி சாகுறாங்க. வருஷத்துக்கு திருச்சி போன்ற நகரங்கள்ல, கோயம்புத்தூர் போன்றவங்கள 1 லட்சம் 1.5 லட்சம். திருநெல்வேலியில் இன்னைக்கு 50,000 60,000. கண்டவெல்லாம் பள்ளிக்கூடம் நடக்க ஆரம்பிச்சிட்டான். உங்களுக்கு கள்ளச்சாரம் காய்ச்சணும் பூரா இன்னைக்கு பள்ளிக்கூடம் வச்சுக்கிறான். ஒரு குழந்தையினுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது சின்ன குழந்தைங்க, பச்சை குழந்தைங்க. என்னங்க தெரியும் அந்த பிள்ளைக்கு? பச்சை குழந்தைய காரை வச்சு அடிச்சு கொண்டுட்டாங்க அப்படின்னு செய்தியே முதல்ல கொடூரமானது, ரணமானது. ஆனால் அதை மறைப்பதற்கும் அது உண்மைத்தன்மையை முழுமையாக வெளிக்கொண்டு வராமல் தடுப்பதற்கும் பல வேலைகள் நடந்து கொண்டிருக்கு, நடக்குது. உறவினர்கள்லாம் போராடி இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்னைக்கு 2 பேரை கைது பண்ணியிருக்காங்க. அதனுடைய உண்மைத்தன்மை முழுமையாக ஆய்வு செய்யப்பட வேண்டும். அந்த பள்ளிக்கூடத்துடைய சிசிடிவி ஃபுட்டேஜ்கள் முழுமையாக ஆய்வு செய்யப்பட வேண்டும். அந்த பள்ளிக்கூடத்துடைய ஆசிரியர்கள், அந்த பள்ளிக்கூட உடற்கல்வி ஆசிரியர், அந்த வண்டியினுடைய ஓட்டுநர் எல்லாரும் முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும். மதுரை உயர்நீதிமன்ற கிளை எத்தனையோ நல்ல விஷயங்களுக்கு, எத்தனையோ அடக்குமுறைகளுக்கு, ஒடுக்குமுறைகளுக்கு இன்னைக்கு ஆகாஷ் மரணத்தில் கூட நீதிக்காக நீதிமன்ற நீதிபதிகள் பேசியிருக்காங்க. அதே போல இந்த தென்காசி மாவட்டம் புளியங்குடி சிந்தாமணி கண்ணா பப்ளிக் ஸ்கூலில் நடந்த இந்த குழந்தையினுடைய மரணத்திற்கு நீதி விசாரணை வேண்டும். யார் குற்றவாளி என்பது உண்மையாக விசாரித்து கண்டுபிடிக்கப்பட்டு அவனுக்கான தண்டனை வழங்கப்பட வேண்டும். நடக்கிற எல்லா குற்றங்களுக்கும் வேறுபடிச்சு போனால் மதுதான் காரணமா இருக்கு. இந்த குற்றத்திலையும் மதுவைத்தான் காரணமா சொல்றாங்க. போதையினம் தான், ஒரு குடியார பைய குடிச்சு விட்டு பண்ணிட்டான், குடிச்சிட்டு வந்து வண்டி ஓட்டிட்டான் அப்படின்றாங்க. அந்த நாய் போதையில் இருந்துச்சோ எதில் இருந்துச்சோ, அவனுடைய போத அரிப்புக்கு எங்க வீட்டு பிள்ளைகள் சாகணுமாடா? நீ போதையில் இருந்தா புளிய மரத்தில் போய் மோதி சாவு. நீ போதையில் இருந்தா எங்கேயாவது கிணத்துல விழுந்து சாவு, இல்லாத குளத்துல விழுந்து சாவு, இல்லை உன் வண்டியோட கொண்டு போய் எங்கேயாவது கடலுக்குள்ள விழுந்து சாவு. ஏன்டா எங்க வீட்டு பிள்ளை மேல மோதி சாகடிக்கிற? போத அரிப்புக்கு நீ எல்லா குற்றங்களுக்கும் இங்க வந்து திமுக வந்தா இலவசம், அதிமுக வந்தா இலவசம், விஜய் வந்தா இலவசம், இதெல்லாம் தேவையில்லைங்க. யார் மதுவிலக்கை சாத்தியப்படுத்துவான்னு முதல்ல பாருங்க. இது தேர்தல் காலகட்டம். மதுவிலக்கை சாத்தியப்படுத்தாம, பூர்ண மதுவிலக்கை சாத்தியப்படுத்தாம, நான் வந்தா டாஸ்மாக மூறன்னு ஒரு பையன் சொல்ல மாட்டான். நான் வந்தா மதுவிலக்கை சாத்தியப்படுத்துன்னு சொல்ல மாட்டான். நாம் தமிழ் கட்சி தவிர, அண்ணன் சீமானை தவிர ஒருத்தன் பேச மாட்டான்.
நான் வந்தா மது விலகி தனியார் கொடுப்பன்றான் ஒருத்தன், படிப்படியாக குறை பண்றேன். என்னத்தை படிப்படியாக குறைக்கிறது? லட்சக்கணக்கான மரணங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது குடிச்சு. அவன் குடிச்சதுனால நித்தம் இது போன்ற மரணங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. கோவை மாணவி பாலியல் வன்கொடுமையா? மது. வேடநத்தம் மாணவி பாலியல் வன்கொடுமையா? மது. அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் சீண்டலா? மது. எங்க திரும்பினாலும் கொலை பாலியல் வன்கொடுமை எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருப்பது மது மது மது. டாஸ்மாக் போதை. அதை தடுத்து நிறுத்தாம நீங்க என்ன வெல்ஃபேர் ஸ்கீம், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் 2000, 2500, 3000 எவன் கேட்டது? மதுக்கடை இழுத்து மூடு, உழைச்சு மக்கள் சாப்பிட்டா அவனே சந்தோஷமா இருந்துக்குவான். போதையை ஒழிக்காம நீங்க எந்த விதமான வெல்ஃபேர் ஸ்கீம் கொடுத்தாலும் அது வீணாத்தான் போகும். இன்னைக்கு ஒரு சின்ன குழந்தையுடைய உயிரை ஒரு போதக்கார நாயினுடைய அந்த போத வெறி அழிச்சிருக்கு என்பது உண்மையானால் அது உண்மையிலே உண்மையாக கண்டிக்கத்தக்கது. இதுக்கு முழு காரணம் அந்த போதை ஆசிரமம் மட்டும் கிடையாது, அதை விற்ற இந்த ஆட்சியாளர்களும் தான். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து